இந்திய நாட்டிலேயே அதிகப்படியான மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை கொடுத்த நிறுவனம் அப்படிங்கிற ஒரு விருதை குடியரசுத் தலைவரிடம், இந்திய பிரதமரிடம், வாஜ்பாய் அவர்களிடம், தங்கர் சயால் சர்மா, நம்ம அப்துல் கலாம் ஐயாட்ட 2 தடவை வாங்கி இருக்கிறோம். கண்ணே தெரியாதவங்க, பார்வை இல்லாட்டி கூட பாத்தீங்கன்னா நேரா போவாங்க, படியில கரெக்டா இறங்குவாங்க, வருவாங்க. ஆச்சரியமா இருக்கு, இவங்கெல்லாம் எப்படி பஸ் பிடிச்சி வீட்டுக்கு போறாங்க? எனக்கே அதுக்கெல்லாம் அந்த கேள்விக்கு விடையே தெரியாது. கவனச்சிதறல் அப்படின்றது ஒண்ணும் கிடையாது. நம்ம நல்லா இருக்கிற ஆளுதான் உளுந்து எந்திரிச்சு போவாங்க, வழி கூட்டு விழுவாங்க. அவங்க அவங்க யாருமே உளுந்து அடிபட்டோம்னு இது வரைக்கும் எந்த செய்தியுமே. அவங்களுக்கு ஒரு 6வது சென்ஸ், அவங்களுக்கு உடம்புல ஒரு வில் பவர் அவங்களுக்கு இருக்கும். அவங்களுக்கு அவரு இன்னொன்னு சொன்னாரு அந்த நேரத்துல, 100 ரூபாய் இன்னைக்கு செலவுக்காகும், தினம் நான் செலவுக்கு என்ன பண்றது? எனக்கு நிரந்தர வருமானம் வேணும்னா நீங்க வேலை கொடுத்தா தான் நிரந்தர வருமானம். இந்த வேலைன்னு நாங்க யாருக்கும் முடிவு செய்யறது இல்லை. அவங்க வந்து என்ன வேலை செய்ய முடியுங்கிறது அவங்களா முடிவு பண்ணி அதுக்கப்புறம் அவங்கள செயல்பட வைக்கிறோம். 7ஆம் கிளாஸ் வரைக்கும் தரையில தான் பெஞ்ச் கிடையாது. அப்ப தரையில போகும்போது ஆட்டோமேட்டிக்கா பின்னாடி கொஞ்சம் தேஞ்சு கிளிசல் வந்துடும். பசங்கள்லாம் கொஞ்சம் அதை அஞ்சல் பெட்டின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் ஒரு சூழ்நிலைகள் வாழ்ந்தோம். என்னுடைய ஆசிரியர் ஒருவர் என்னுடைய ஒரு சட்டை கிழிந்து நான் தைத்து போட்டதை பார்த்துட்டு வீட்ட சட்டைன்னு பேர் வச்சுட்டார். ஒரு ஆசிரியர், கிளாஸ் டீச்சர். எனக்கு ரொம்ப மனசை காயப்படுத்தின நிகழ்ச்சி. பயங்கரமான எனக்கு போகும்போது வந்து வாத்தியார் பார்த்து, பீத்த சட்டை அங்க வா அப்படின்ற. அந்த காலத்துல அப்படி ஆசிரியர்கள் அறியாமையில் அப்படி வீட்டுல சாப்பாடுகள் அப்படிதான். வீட்டில் பழசு எது இருந்தாலும் பள்ளிக்கூடம் நாட்களில் வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிற எண்ணத்தில் அம்மாவோட சேர்ந்து நானும் எங்கள் அம்மாவும் தான் அதிகமாக பழைய சாப்பாடு சாப்பிடுவோம். கெட்டு போனதாக இருந்தாலும் பரவாயில்லை. அது சில நேரத்துக்கு நம்ம வயிற்றை தொந்தரவு பண்ணும். பள்ளியில் போய் அந்த அவஸ்தையெல்லாம் நம்ம அனுபவிக்கணும். எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போம். சொல்லில் பழைய படங்கள்ல இருந்து நல்ல பாடல்களையும் அவருடைய கருத்துக்களையும் அந்த கேரக்டர்களே நமக்கு ஈஸியா நல்ல கருத்துக்கள் சினிமா மூலமா தான் அப்பெல்லாம் கிடைக்கும். சின்ன வயசுல இல்ல, தனிமையில எங்க 2 பேத்துக்கும் பாடணும்னு நினைச்சா எங்களோட 2 பேர்த்தோட சம்மதம் பார்த்தீங்கன்னா, நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் அந்த பாட்டு. பொருளாதாரத்துல நல்ல நிலைமைக்கு வந்து எல்லாத்துக்கும் செய்யணுங்கிறது அடிக்கடி நாங்க 2 பேரும் சேர்ந்து இணைஞ்சு பாடுற பாட்டு. எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு, வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே. அதான் நீங்க செஞ்சுட்டு இருக்கோம். என்னை விட இவர் அழகா பாடிவார். ஒரே ஒரு தடவை அந்த பாட்டை மட்டும் நீங்க பாடிடுங்களே. எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே. ரொம்ப அழகா இருந்ததுமா. சொன்ன மாதிரி கேட்க பேரானந்தமா இருந்தது. உங்களுடைய எண்ணங்களும் ரொம்ப அழகா இருக்கு, செயல்களும் அழகா இருக்கு. அதனாலதான் இந்த கேள்வி கேட்கல, சக்தி மசாலாவினுடைய நோக்கம் என்னன்னு. ஏன்னா நோக்கம் இதோட நிக்க போறது இல்லை. 1992 மகாராஷ்டிரால அப்பதான் முதல் முறையா தேசிய அளவுல தரத்துக்கு நேர்மையான வணிகம் ஜம்லால் பஜாஜ் அவார்டுன்னு சொல்லிட்டு நேர்மையான முறையில் வணிகம் செஞ்சதுக்கான இந்திய அளவில் எங்களுக்கு ஒரு விருது கொடுத்தாங்க.